இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது இதில் யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் தான். அந்த இமேஜை கரெக்டாக ரெடி பண்ணி அதை ஒரு சைஸில் கட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ என்னோட இமேஜ் இந்த மாதிரி பாதியாக இருக்க இமேஜை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ஃபுல் ஸ்க்ரீனில் இழுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதை நம்ம இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டுட்டு வந்தோம்னா இன்னும் எடிட் பார்க்க நமக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க இமேஜை இந்த மாதிரி எப்படி கொண்டுட்டு வரது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு அந்த முன்னே இருந்த ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நான் எடிட் பண்ண அந்த ஒரிஜினல் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க ஷேர் ஐக்கானை கொடுத்து நாம் எப்போயும் எடிட் பண்ண யூஸ் பண்ணுற ஆப் அந்த ஹைபிக் ஆப் தான். ஸோ அந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு நம்ம இதை இன்புட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை பற்றி நான் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோட்டோ ஆல்ரெடி ஷேர் பண்ணி தானே வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க அந்த அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அட்ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இதில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த கிராப் அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இதில் இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ வச்சுட்டு கீழே இருக்க ஜென்ரேட் அப்படின்ற கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆப்பில் இந்த மாதிரி ஃபோட்டோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபோட்டோ ஹெச்டியாக மாற்றிக்கலாம். லைட் ரூமில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாத்துமே இந்த ஆப்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை பற்றி இன்னும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வீடியோஸ் போகிறேன். இந்த ஆப்புக்கும் நீங்கள் VPN யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. உங்களோட இன்டர்நெட்டை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த ஆப்பில் வேறு லெவலான ரிசல்ட்டை கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபுல்லாக லோடாக ஆரம்பிச்சிருச்சா. இது ஃபுல்லாக லோடாகி முடிச்சதுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 வித இமேஜை கொடுத்துரும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த அப்ளை அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்க சைஸில் அந்த 3:4 ஒரு சைஸ் இருக்கா, அந்த சைஸில் தான் நம்ம எடிட் பண்ணோம். அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணி இந்த இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இமேஜை ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜிலேருந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட், அதாவது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த இமேஜிலேருந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நம்மளை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இதை எப்படி பண்ணுறேன் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணணும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை உங்களுக்கு வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணதை ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு மேலே இருக்க அந்த ஃபாண்டை டச் பண்ணி இந்த சைடில் இருக்க ஆல் ஃபாண்ட் அப்படின்னு டச் பண்ணி இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த இன்புட் ஃபாண்ட் அப்படின்றக்குள்ள போனீங்கன்னா அதில் டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் நான் கொடுத்த ஃபாண்ட் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் வந்து நம்மளோட ஆப்பில் வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபாண்ட் மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இதே மாதிரி மீத இருக்க எல்லா டெக்ஸ்ட்லையுமே ஜஸ்ட் அந்த ஃபாண்டை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவுக்கு முக்கியமே ஃபாண்ட் மட்டும் தான். இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதில் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வீடியோட லாஸ்ட் வர போயிட்டு ஃபஸ்ட்டு அதை வீடியோட லாஸ்ட் வர இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே அந்த 3D ஆப்ஷனுக்கு மேலே கொண்டு வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் மேலே நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம். அந்த எஃபெக்ட்டை நம்ம எல்லா வீடியோவில் ஆட் பண்ணுறதா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு அந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போனீங்கன்னா மேலே ஒரு சர்ச் பார் இருக்கும். அதில் போய் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணி அந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளோட ஃபேஸை மறைக்குது. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த PNG ஆட் பண்ணணும். அதுக்கு இந்த இமேஜை ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்க. அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி அந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ இந்த மேலே இருக்க லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் பொங்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இப்போ நம்ம அந்த இமேஜில் இருந்து பேக்ரவுண்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போங்க. இந்த மாதிரி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போனால் எல்லா டெக்ஸ்ட்டு எல்லாமே நமக்கு அந்த இமேஜுக்கு பேக்கில் போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுலேயுமே ஒரு சில டெக்ஸ்ட்டை நீங்கள் அதுக்கு மேலே கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் வந்து நமக்கு அப்படியே மறையுது, அந்த எழுத்தே தெரியல. அதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்மளோட அந்த PNGக்கு மேலே கொண்டு வந்து செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட இமேஜுக்கு மேலே வந்துடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே எந்த டெக்ஸ்ட் மறையுதோ அதை நீங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் உங்களோட இமேஜுக்கு மேலே கொண்டு வந்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜில் உங்களோட சட்ட கலர் என்ன கலரோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலரில் மட்டும் நீங்கள் அந்த சட்ட கலர் என்ன கலரோ அதை சேஞ்ச் பண்ணாலே போதும், இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த டெக்ஸ்ட்லாம் மேலே வரணுமோ அதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த PNGக்கு மேலே கொண்டு வந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆலாமரஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ்.